கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் குதூகலமான மாதத்திலே 4ஆம் தேதியிலே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருப்பீர்களே, ஆனால் ஒரு விஷயம் உங்கள் தலைமையில் கையை வைங்க. இப்பொழுது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய சிரசில் இறங்கும். இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வார்த்தை பலிக்கும். சங்கீதம் 21:6 படி, அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இந்த வார்த்தை அப்படியே இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 119:50, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய வாக்கு, வாக்கு மாறாத என் ஆண்டவருடைய வாக்கு, வார்த்தை இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற கற்பத்தை உயிர்ப்பிக்கும். உங்களுடைய சரீரத்தில் செத்து கொண்டிருக்கிற உறுப்புகளை உயிர்ப்பிக்கும். அது ஒருவேளை லங்ஸாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், பேங்க்ரியாஸாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம். அதை இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய வாக்கு, வார்த்தை இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். நாளுக்கு நாள் பின்தங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை இனி மறுபடியும் முன்னோக்கி நகர்ந்து செல்லும். ஸ்டக்காகி நின்றுட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு திரும்ப முடியாமல் அங்கே எங்கேயுமா கிடந்து அப்படியே குழம்பி கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் கரம் பிடிக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு உன்னை உயிர்ப்பிக்கும்படி அவர் உன்மேல் இறங்குகிறபடியினால் உன்னை நடத்தி கொண்டு நீரூற்றண்டையிலே விடுவார். இந்த வார்த்தையின்படி ஒரு காரியம் உனக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாயிரு. தடைகள் நீங்கிட்டு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் கேன்சல் ஆயிடுச்சு. செய்வினைகள், மாந்திரிக கட்டுகள் மாறிடுச்சு. தகடு எடுத்தாங்க, அங்கே எடுத்தாங்க, இங்கே எடுத்தாங்க, பெட்டுக்கு அடியில் இருந்து எடுத்தாங்க, எங்கெல்லாம் எடுத்தாங்களோ எடுக்கலையோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு சுட்டெரிச்சிட்டேன்னு சொல்கிறார். எந்த படுக்கையில் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாமல் எதேதோ யோசனை பண்ணிவிட்டு எப்படின்னா எனக்கு எங்கேயா பைத்தியம் பிடிச்சிருமோன்னு யோசிச்சுட்டு இருக்க, டோன்ட் வரை. இன்றைக்கு கர்த்தர் சிந்தனையை தெளிவாக்கி உன் படுக்கையை இன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இனி அதில் போய் படுத்து தூங்கும் பொழுது ஆண்டவருடைய வாக்கின்படி நான் படுத்து நித்திரை செய்தேன், அந்த நித்திரை எனக்கு இன்பமாக இருந்த என்கிற வாக்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதன்படி இனி நிம்மதியாக நீ தூங்குவ. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சரக்குன்னு நிலமை மாறி இன்னைக்கு பிறகு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். எல்லா தடைகள் நீங்கிட்டு மங்கல்கள் மறைகிறதை பார்க்கிறேன். தெளிவான ஒரு வழி திறக்கிறதை பார்க்கிறேன். எல்லா கலங்கின நீரோடைகள் மாறி ஒரு தெளிந்த நீரோடையை என் கண்களிலே பார்க்கிறேன். இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த செய்தியை கேட்டு ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். செத்து போனது மாதிரி கிடக்கிற மூடப்பட்ட உன் வியாபாரம் உயிர்ப்பிக்கப்படும். உன்னுடைய வேலையிலிருந்து பிடுங்கப்பட்ட உன்னுடைய வேலை மறுபடியும் உனக்கு கிடைக்கும். எந்த தேசத்திலிருந்து உன்னை நாடு கடத்தினாங்களோ அந்த தேசத்திற்கு மறுபடியும் போவதற்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி ஃப்ளோரா தேவகிருபை, பாண்டிச்சேரி. எனக்கு 2015ஆம் ஆண்டு திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கவலையுடன் இருந்தேன். மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு எனக்கு மலட்டு தன்மைக்கான அறிகுறிகள், இன்ஃபர்டிலிட்டி இருப்பதாக சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார். உங்களுக்கு குழந்தை பிறக்காது என்று திட்டமாக சொல்லிவிட்டார். அதனால் நானும் என்னுடைய கணவரும் பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில் மிகுந்த வேதனையுடன் இருந்தபோது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் பாண்டிச்சேரியில் தேவ செய்தி வழங்குவதற்காக வந்திருந்தார். நானும் என்னுடைய கணவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபித்து கொண்டோம். சகோதரர் அவர்கள் ஜெபித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு விசுவாசமுள்ள சந்ததி உன்னில் உருவாகும் என்று கூறினார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஜெபித்த 3வது மாதத்தில் நான் கர்ப்பம் தரித்தேன். எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்னுடைய மகள் எஸ்தர்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த செத்துப்போன அந்த கற்பத்தை, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு மலட்டுத்தன்மை நிறைந்த அந்த கற்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை போயிடுச்சு, உயிர் வந்துடுச்சு. இன்னைக்கும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய வாக்கு என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வாக்கு என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளை உயிர்ப்பிக்கட்டும். இவருடைய வியாபார ஸ்தலங்களை உயிர்ப்பிக்கட்டும். இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும். உன்னுடைய சரீரத்தில் பழுதடைந்து செயல்படாத அந்த உறுப்புகளை இப்பொழுது உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. எதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு இல்லை, முடிஞ்சிருச்சுன்னு இருந்தோ அதெல்லாம் இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. தடைகள் நீங்கினதற்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக அடைக்கப்பட்ட கற்பங்கள், செத்துப்போன கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உயிர் பெறுவதாக. இந்த சாட்சியிலே நாங்கள் கேட்டது போல வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அந்த டாக்டர்ஸ் மத்தியில் இயற்கையாக கருத்தரிக்க வச்சு அழகான எஸ்தர் என்கிற பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் இவர்களுக்கும் அப்படியே செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.